இந்த கேள்வி கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். பட் நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்டின்னா, யார் உங்கள வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கிறது? அப்படின்னு தான் கேட்க போறேன். அதனால தான் நான் ப்ரீ ஷஃபில் பண்ணல. உங்க எனர்ஜிய நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன். இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா, யார் உங்கள ரொம்ப ஆழமா நேசிக்கிறது? அவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். யார எட்டி பார்க்குறாங்க. ஓ மை காட்! இப்போ இந்த பெர்சன் வந்து மேபி நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இல்லன்னா வந்து ரொம்ப அமைதியான பேர்வழியா இருக்கலாம். இல்ல உங்கள பார்த்தா ரொம்ப அமைதியாயிரலாம். சைலன்ஸ். நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன். அவங்க கிரவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆழமா உங்கள வந்து நேசிக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் சக்ராவே ஆக்டிவேட் ஆகுது. அதாவது ரூட் சக்ராவே இப்போ தான் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டுருக்கு. பட் வாரியர் எனர்ஜி மேபி இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்கலாம். இல்லைனா வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு இடத்த அவங்க அடைஞ்சிருக்கலாம் மெச்சூரிட்டியில். ஏன்னா சிறகுகள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. ஆனால் மேபி இடையில நடந்த சம்பவங்களால் ஒரு பின்னடைவு இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து இப்போ தான் இந்த கனெக்ஷனை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸ்பிரிச்சுவலாக அலைன் ஆகிட்டுருக்காங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே தேவையில்லை. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து இன்னும் சக்ராஸ் அலைன் ஆகணும். அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் அவங்க 6 சக்ரா 7 சக்ராவில் ஆக்டிவேட் ஆகணும். பட் சிறகுகள் விரிச்சிருக்கனால நிச்சயமாக வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அலைன் ஆகிடுவாங்க. மேபி இவங்க ஏதாவது நடந்தனால ஒரு பேலன்ஸ் தப்பியிருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் திரும்ப பேலன்ஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. அதுதான் இங்கே நான் பார்க்குறேன். ஓ மை யக்கா த திங்கிங் மேன். உங்களோட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பர்சனுக்கு உங்களோட கல்யாணம் பண்ணும். கல்யாணம் வேணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். த்ரோட் சக்ரா நான் சொல்ல நோ காண்டாக்டில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் வரும். நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொக்கிஷம். ஒரு வைரத்தை, அது பெரிய வைரக்கட்டியை கையில் கொடுத்தா ஒருத்தங்க எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாங்களோ அதை விட பாதுகாப்பாக உங்களை பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த பர்சன் மெச்சூர்ட், கண்டிப்பாக வெல் செட்டில்ட், வெல் எஸ்டாப்ளிஷ்ட், ரொம்ப ஸ்டேபிளான, மேபி ரொம்ப ஃபிசிக். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்க பர்சன். இல்லைனா வந்து ஹெல்த் கான்ஷியஸ். ஒரு ஓவராலாக அவங்களோட வெல்பீயிங்கை வந்து கருத்தில் வச்சு வேலை செய்கிற பர்சன். இங்கேயும் அவங்களோட சிறகுகள் விரிஞ்சிருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுக்க ரொம்ப நாள் எடுத்துக்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ரூட் சக்கராவில் இருந்தாங்க, இப்போ டக்குன்னு த்ரோட் சக்கரா 5th சக்கராக்கு வந்தாச்சு. நான் சொன்னது தான். இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களால் கொஞ்சம் தடுமாறி போயிருந்திருக்கலாம். அதனால் அவங்க கிட்ட பேசாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த கனெக்ஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கலாம். பட் இவங்க அவங்க மேலே வச்சுட்ருக்க காதல் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது பாருங்கள் சக்ராஸில். 3rd சக்ரா. இந்த க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ், அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஃபுல்லாக இப்போது இந்த கனெக்ஷன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? டோர் டு ரொமான்ஸ். இந்த காதலை சொல்கிறது தான் அவங்களோட ஃபோக்கஸ். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து வேறு லெவல் ஆஃப் லவ். ஹோல்டிங் தேர் ஹார்ட், ஹோல்டிங் தேர் ஹார்ட் ஆன் தேர் ஸ்லீவ்ஸ். கைகள்லேயே வச்சு சுற்றிட்டுருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து இந்த பர்சன் அவங்க இதயத்தை வந்து பூட்டி வச்சுட்டு இருந்தாங்க. என் ஹார்ட் யாருக்கும் இல்லை, எனக்கு காதல் வராது, எனக்கு காதலே தேவையில்லை, ஏகப்பட்ட டயலாக் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டிங்க. இப்போது கதவும் உடஞ்சிருச்சு, சாவியை தூக்கி உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க இதயம் கைகளை துடிச்சிட்ருக்கு. எப்படா இந்த இதயத்தை வந்து அவள் கையில் கொடுப்போம், இல்லை அவங்க கையில் கொடுப்போம் அப்படின்னு துடிச்சிட்ருக்கு. ஏன் துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஸோ அட்ராக்டிவ். நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ், சார்மிங், அதே சமயம் ரொம்ப ஸ்மார்ட், கோ கெட்டர். நீங்கள் வந்து வெறும் ஃபிசிக்கல் பியூட்டியை மட்டும் பார்த்து அவங்க உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிருக்காங்களா? இல்லை, உங்களை வந்து ஓவராலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரக்கட்டி மாதிரி தான். அது ஏன் அவங்க வைரம் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம அங்கே அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகலை. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரம். மேபி நீங்கள் நிறையா கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். உங்களை எதுவுமே உடைக்க முடியாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், அதனால் அவங்க அப்படி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அது எதனால் தெரிய வந்ததுன்னு நம்ம அங்கேயும் போகலை. இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த காதலை பொறுத்த வரைக்கும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறிடும். குயின் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்க காதல் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் உங்களோட அன்பு, அன்கண்டிஷ்னல் லவ். நீங்கள் அவங்கள அப்படியே உடச்சிட்டிங்க. நீங்கள் ரொம்ப அழகு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் அந்த பேசிக் கான்செப்ட். அழகு இருந்தால் அறிவு இருக்காது, அறிவு இருந்தால் வந்து குணம் இருக்காது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக போட்டு சூப்பராக டேஸ்டியாக க்ரியேட் பண்ண ஸ்மூதி மாதிரி அவங்களுக்கு.
ரெடிமேட் ஸ்மூதி. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமும். அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. விவேக் சொன்ன மாரி அதெல்லாம் லெமூரியா கண்டத்தோட அழிஞ்சு போச்சு. இப்பலாம் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்ச தருணத்தில நீங்க வந்து நோ, நோ, நோ. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிருக்கீங்க. அது வந்து ரொம்ப ஷாக்கிங். மேபி அவங்க உங்க வாழ்க்கையில வந்தது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இல்ல நீங்க அவங்க வாழ்க்கையில போனது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதே மாதிரி இந்த பெர்சனோட கம்யூனிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப உங்க மேல என்ன சொல்றது? அவங்க உங்க மேல இவ்ளோ அட்டாச்டா இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. யூசுவலா அவங்க இந்த மாரி பற்றெல்லாம் வச்சுக்கிற ஆள் கிடையாது. இல்லன்னா அ ஜஸ்ட் லைக் தட் போற ஆள் ரொ என்ன சொல்றது? உங்களுக்கு இந்த காதல், கல்யாணம் போற வரைக்கும் வாழ்க்கை போகட்டும், இருக்கிற டைம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். அந்த மாரி கான்செப்ட்ல இருந்தவங்கள அப்படியே நீங்க உடைச்சு சுக்கல் சுக்கலாயி, இல்ல நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுவும் இவங்கள கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அது இல்லாம உங்க மேல இவ்ளோ பொசசிவா இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களாலே நம்ப முடியல. தே ஆர் வொர்க்கிங் ஹார்ட். திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு, அவங்க ஓப்பன் அப் ஆகறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் லவ். கண்டிப்பா வந்து ஒரு துரோகம் இங்க இருக்கு. விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் இது கார்டு கைக்கு வரல. நெறைய பேர் உங்கள வந்து இந்த காதலையும், இந்த கனெக்ஷனையும் உடைக்க ட்ரை பண்ணலாம். பட் பிரபஞ்சம் கேரண்டிக்கு சொல்றாங்க. இந்த உங்களோட விஷ் கண்டிப்பா யார் நீங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூ ஆர் சோ லக்கி. கம்யூனிகேஷன் 6 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் சொன்ன விக்டரி. அது இல்லாம 8 ஆஃப் வாண்ட்ஸ் ட்ராவல், கம்யூனிகேஷன் எல்லாமே. இந்த கம்யூனிகேஷன் நிச்சயமா உங்கள ரீச் ஆகும். அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க சொல்ல போறாங்க. இல்லன்னா ஒரு க்ளூ உங்களுக்கு முன்னாடியே குடுத்துருவாங்க. உங்க மேல இவ்ளோ அலாதி காதல் இருக்கு. இல்லன்னா வந்து உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படிங்கிறது ஏதாவது அவங்க சொல்ற வார்த்தை, இல்லன்னா அவங்க செய்ற செயல், இந்த ஃபுல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்திருவாங்க. உங்க மேல இருக்க காதல். ஏன்னா நீங்க உங்கள மிஸ் பண்ணதுக்கு அவங்க தயாரா இல்ல. சொல்லாம விட்டு நீங்க வந்து சரி அவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படின்னு எங்கேயாவது நீங்க விலகி போயிடுவீங்கன்ற பயமா இருக்கலாம். இல்லன்னா வந்து உங்கள இழக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. எந்த ஒரு காரணம் சொல்லியும். உங்க விஷ் நிச்சயமா இந்த காதல்னா, அந்த விஷ் கண்டிப்பா நிறைவேற போது. அவங்களோட சந்தோஷம், விஷ் ஃபுல்ஃபில்மென்ட், லவ், லைஃப், ஃபேமிலி இப்படி எந்த கேட்டகரிக்குள்ள போனாலும் அங்க இருக்கிறது ஒரே ஆள் நீங்க தான். நீங்க வந்து மேபி ஃபினான்ஷியலா ரொம்ப டாப் பொசிஷன்ல இல்ல. ஆனா யூ ஆர் வெரி ஸ்டேபிள். நீங்க வந்து ரொம்ப காம். இங்க பாருங்க இந்த 3 கேரக்டரும் ஒண்ணா இருக்குது. நான் சொன்ன மாரி தான். அறிவு, அன்பு, பணம். 3 ஒண்ணா இருக்கவே இருக்காது. 3 தேவிகளும் ஒண்ணா உங்ககிட்ட வந்து வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு நெனச்ச இடத்துல, இல்ல இல்ல இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. தே வாண்ட் டு செலிப்ரேட் தேர் லைஃப். உங்களோட சேர்ந்து வாழ்க்கைய சந்தோஷமா ஒரு ஒரு நொடியும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு ரொம்ப செலக்டிவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸோட உங் 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 உங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எல்லாம் சேர்ந்து நிறைய வெளியில போகணும்னு நினைக்கலாம். இல்லைனா ஏதாவது ட்ரிப் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் ரீசெண்டா. இனிமே நீங்க அத எதிர்பார்க்கலாம். விக்டரி. நான் சொல்ல 6 ஆஃப் வாண்ட்ஸ் மை காஷ். 6 ஆஃப் வாண்ட்ஸ் விக்டரி, சாம்பியன்ஷிப், growth, abundance. I am in shock. 4 ஆஃப் வாண்ட்ஸ் கல்யாணம், ஃபேமிலி, கல்யாணம். இந்த எனர்ஜி வந்து யூ கேன் ட்ரஸ்ட் இட். ஏன்னா எப்போவுமே வந்து கார்ட் கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதுதான் அதுதான் அதே தான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாராவது புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு 2 தடவை சொல்லுவோம் பார்த்தீங்களா? பிரபஞ்சம் 2 தடவை ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ட்ரஸ்ட் இட். பட் யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். கண்டிப்பாக இந்த கனெக்ஷனுக்கு பிளாக்கேஜ் இருக்குது ஃபார் ஷுர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட சொல்ல வரதை யாரை தடுக்கலாம். நான் 5 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பார்த்தேன். இந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க எப்படியாவது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். யூ டோன்ட் வரி. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுருங்க. அவங்க எவ்வளோ தடை வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்ககிட்ட அந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டேரெக்டாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படிங்கிற மெசேஜும் டைரெக்டாக சொல்ல முடியல, தடை இருந்ததுன்னா யூ வில் ரிசீவ் த மெசேஜ். ஸ்மார்ட் பர்சன் தான், டோன்ட் வரி. இந்த பர்சன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் டூ இட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் நீங்கள் பில்ட். வாட் ஆம் ஐ இன்டகிரேட்டிங்? வீவர்.
இந்த பீவரில் ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து அதுக்கிட்ட ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஆனால் அதே சமயம் வந்து அது வந்து பில்ட் பண்ணுறதுல ரொம்ப எல்லா விஷயங்களும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணி பண்ணுறதுல ரொம்ப ஸ்மார்ட். மேபி பிரபஞ்சம் அதை தான் உங்களை சுற்றி கெட்டவங்கள இருப்பாங்க. அந்த கெட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் மேப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிளான், எக்ஸிக்யூட், டிலைட், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாட் என்சான்ஸ் மீ, மை காஷ், இன்றைக்கி மெசேஜஸ்லாம் வேறு லெவலில். இன்றைக்கி மார்னிங் நான் அந்த என்சாண்ட் அப்படிங்கிற மூவி பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்சாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சாண்டிங் ஒரு என்சாண்ட் டிஸ்னி மூவி. யூ ஷுட் வாட்ச் இட். செம மூவி. பட் இட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மூவி மாதிரியே தான் இருக்கும். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். வெரி பியூட்டிஃபுல் மூவி. நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்காமல் போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த மூவி தான் பெஸ்ட் ஆன்சர். யூ ஷுட் வாட்ச் இட். ஏன்னா இந்த என்சாண்ட் மூவி வந்து நேம் வந்து இதோட 2வது தடவை எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது இஸ் அ கன்ஃபர்மேஷன். பிரபஞ்சம் வந்து உங்களை பார்க்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாட்ச் இட். விச் கோர்ஸ் டேக்ஸ் மீ ஹோம். காதல் கிட்ட போகிறதுக்கு இங்கே த டேக் ஹோம், ஃபேமிலி, இந்த டோர் எது ஓப்பன் பண்ணும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. காம்பஸ் பிளான்ட். யூ ஆர் ஆல்வேஸ் டைரக்டட். நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட கேள்வி கேட்கணும். அவங்க லெஃப்ட்டுன்னு சொன்னாங்கன்னா லெஃப்ட்டில் போங்க, ரைட்டுன்னு சொன்னால் ரைட்டில் போங்க. கடைசியில் உங்கள் காதல் எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்துருவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.